ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டோஸ் ஃபுட் ஜோன். வீட்டில் தோசை மாவு இல்லையா? அப்போ டென்ஷன் வேண்டாம். 5 நிமிஷத்தில் இது போல் சூப்பரான டின்னர் ரெடி பண்ணிடலாம். இது கூட சேர்க்கறதுக்கு ரவா கோதுமை மாவு எதுவும் தேவையில்லை. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பராக இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ள லைக்கும் கொடுத்துருங்க. இந்த தோசை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். நீங்க இது போல அரிசிக்கு பதிலாக பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். நார்மலா பச்சரிசி மாவு எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். 1 டம்ளர்ல அளந்துட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த டம்ளர்ல நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்க மாவா எடுக்கிறதா இருந்தாலும் இது போல 1 டம்ளர்ல அளந்துட்டு எடுத்துக்கோங்க. அரிசியில இருக்க தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாத்திக்கலாம். கொஞ்சம் பெரிய ஜாரா எடுத்துக்கோங்க, அப்பதான் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது கரெக்டா இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க அரிசி மாவா எடுக்கிறீங்கனாலும் இதே போல அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைஞ்சு இருக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பு தன்மை எதுவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா மாவா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இந்த தோசை பண்றதுக்கு அரிசி மாவு மட்டும் போதும். ரவா கோதுமைன்னு எதுவும் தேவையில்லை. இப்போ இது கூட இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இது போல குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இது போல துருவி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே சூப்பரா இருக்கும். இது கூட கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை இது போல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இதுவே கரெக்டா இருக்கும், எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னா ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டா இது கூட ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்காம தான் பண்ணுறேன். இந்த மாவை ஊற வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக தோசை ரெடி பண்ணிடலாம். தோசை பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவுன்றதுனால அடியில் தங்கிடும். நல்லா கலக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு தோசை பண்ணும்போதும் இது போல் நல்லா கலந்து விட்டு சேருங்க, அப்போ தான் மாவு ஈவனாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்துட்டு அப்படியே வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துலேயே பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டா தோசையை திருப்பி கூட போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறேன். 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளவே இன்ஸ்டண்ட்டாக தோசை ரெடி. அதுவும் ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பரான தோசை ரெடி. இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைனா இது போல் கெட்டியான தக்காளி சட்னி இல்லைனா தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா 4 தோசை சாப்பிட்றவங்க 10 தோசை கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.